கவலை இல்லை. அந்த ஊரில் அரியநாயகத்தின் செருப்பு கடைதான் பேர் போன கடை. சொற்ப முதலுடன் ஆரம்பித்து சீக்கிரத்திலேயே பெரிய செருப்பு வியாபாரியானவன் அரியநாயகம். அவனிடம்தான் காத்தான் தினசரி செருப்பு தைத்து லாபத்துக்கு விற்று வயிறு வளர்த்து வந்தான். காத்தானிடமிருந்து 3/4 ரூபாய்க்கு வாங்கிய செருப்பை 3½ ரூபாய்க்கு விற்று சம்பாதித்த லாபத்தை கொண்டுதான் அரியநாயகம் தன்னுடைய டாம்பிகமான வாழ்க்கையை நடத்தி வந்தான். காத்தானுக்கு ஒரே ஒரு பெண். அவளை அவன் கானாற்றில் கட்டி கொடுத்திருக்கிறான். அவள் ஒரு சமயம் பிரசவத்திற்காக பெருந்தகத்துக்கு வந்திருந்தாள். அப்பொழுது மழைக்காலம். செருப்பு வியாபாரம் க்ஷீணதசையை அடைந்திருந்தது. ஆகவே காத்தான் தன்னுடைய மகள் வந்திருந்த சமயம் மிகவும் கஷ்டமான நிலையில் காலங்கழித்து கொண்டிருந்தான். பெண் பிரசவ வேதனை படும்பொழுது காத்தானின் கையில் ஒரு காசும் இல்லை. கடன் கேட்டு பார்த்தான், கிடைக்கவில்லை. அவன் மனம் சோர்ந்தது, மதி மயங்கியது. மனைவி முகத்தை பார்த்தான். சல்லாத்தா என்றான். மேலே அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவளும் அவன் முகத்தை பார்த்தாள். என்னா என்றாள். அவளாலும் அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தன் பெண்ணின் வேதனை குரலை கேட்டதும் காத்தானின் மனம் பதைபதைத்தது. திண்ணியை விட்டு எழுந்தான். விற்றென்று நடந்தான். எங்கே போகிறான்? போகும்பொழுது கூப்பிடலாமா? சகுன தடையல்லவா? ஜல்லாத்தா சிறிது நேரம் யோசனை செய்து பார்த்தாள். அவளுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. வேறு எங்கே போகப் போகிறார்? எஜமான் கடைக்குதான் போவார். பகவானே, அவர் மனம் இறங்குவாரா? காத்தான் கடைக்கு வந்தான். கடையின் வாயிலை பார்த்தான். மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சந்தேகமில்லை, தன்னுடைய எஜமானுடையதுதான். எஜமான் உள்ளே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டான். அவன் முகம் மலர்ந்தது. எஜமானை நோக்கினான். அவன் தான் குடித்து கொண்டிருந்த சிகரெட்டின் புகை சுருள் சுருளாக மேலே போவதைக் கண்டு கழித்து கொண்டிருந்தான். காத்தான் அதை கவனிக்கவில்லை. விஷயத்தை சொன்னான். விம்மினான். பல்லை காட்டினான். பரிதவித்தான். கதறினான். காலில் விழுந்தான். இவ்வளவும் ஒரு 10 ரூபாய் பணத்திற்கு. இந்த சமயம் மனசு வச்சு எனக்கு ஒரு 10 ரூபாய் உதவுங்க சாமி. நாளையிலிருந்து செருப்பு போடுற பணத்திலிருந்து அந்த கடனுக்காக தினம் 1 ரூபாய் பிடிச்சிங்க சாமி என்று காத்தான் கெஞ்சி கெஞ்சி என்று கெஞ்சினான். ஒரு காலனா கடன் கிடையாது என்று கண்டிப்பாய் சொன்னான் கடை முதலாளி. குழந்தை ரொம்பவும் கஷ்டப்படுதுங்க. உங்கள் குழந்தை மாதிரி நினச்சிக்குங்க. மருத்துவச்சி வச்சு பார்க்கணுங்க. சி, குழந்தையாவது மண்ணாங்கட்டியாவது. ஊரில் தருமாஸ்பத்திரி இல்லையா? நீ கெட்ட கேட்டுக்கு வீட்டுக்கு மருத்துவச்சி வச்சு பார்க்க வேணுமா என்று சீறினான் அரியநாயகம். சும்மா தரும ஆஸ்பத்திரின்னு பேருங்க. அங்கேயும் பணம் கொடுத்தால் தானுங்க என்றான் காத்தான். எக்கேடாவது கெட்டுப்போ. இதென்ன தேவி கடையா உனக்கு கடன் கொடுப்பதற்கு என்று சொல்லிவிட்டு அரியநாயகம் மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டு எங்கேயோ போய்விட்டான். காத்தான் கடை குமாஸ்தாவை பார்த்தான். குமாஸ்தா காத்தானை பார்த்தார். என்னை பார்த்தால் என்ன செய்வது என்று குமாஸ்தா அனுதாபத்துடன் சொல்லிவிட்டு, இந்தா என்னிடம் இருப்பது இதுதான் என்று தன் இடையிலிருந்து 1 ரூபாயை எடுத்து காத்தான் கையில் கொடுத்தார். காத்தான் அதை பெற்றுக்கொண்டு மனசோர்வுடன் வீடு திரும்பினான். இனத்தை இனம் காக்கும் என்கிறார்களே, அது சரிதான் என்று எண்ணிக்கொண்டே அவன் வழி நடந்தான். அன்றிரவு அரியநாயகம் படுக்க போகும்பொழுது அவனுக்கு ஏனோ மன நிம்மதியே இல்லை. அவன் மனமே அவனை நிந்தனை செய்தது. உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு யார் காரணம்? காத்தான்தானே. கண்ணுக்கு தெரியாத கடவுள் என்று நீ சொல்லலாம். இல்லை, கண்ணுக்கு தெரிந்த கடவுள் யார் என்று நினைத்துப்பார். 10-15 ரூபாய்க்கு வெயிலில் அலைந்து மத பிரச்சாரம் செய்து வந்த நீ இன்று நிழலில் உட்கார்ந்து நகத்தில் மண் படாமல் மாதம் 100 கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்கு யார் காரணம்? விழிக்காதே, காத்தான்தான். யோசித்துப்பார். அப்படிப்பட்டவனுக்கு ஆபத்து சமயத்தில் நெஞ்சில் ஈரமில்லாமல் ஒரு 10 ரூபாய், அதுவும் கடனாக இல்லை என்றாயே. அரியநாயகத்திற்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அவன் செய்துவிட்ட தவறு அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது. காலையில் எழுந்ததும் காத்தான் வீட்டுக்கு ஓட வேண்டும். தான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக 20 ரூபாயாவது அவனிடம் கொடுத்துவிட்டு வர வேண்டும். தன்னுடைய நடத்தைக்காக தன்னை மன்னித்து விடும்படி காத்தானை கேட்க வேண்டும்.
இப்படியெல்லாம் எண்ணி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் அரியநாயகம். மறுநாள் பொழுது விடிந்தது. அரியநாயகம் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு காட்டான் வீட்டுக்கு போனான். அவனுடைய குடிசைக்குள் பயங்கரமான நிசப்தம் குடிகொண்டிருந்தது. காத்தான் காத்தான் என்று உரக்க கூப்பிட்டான் அரியநாயகம். காத்தான் நடைப்பிணம் மாதிரி வெளியே வந்தான். அவன் உடம்பில் உணர்ச்சி இல்லை, கண்களில் ஒளி இல்லை, கால்களில் பலம் இல்லை. காத்தான், இதோ பார், கவலைப்படாதே, இந்தா ரூபாய் 20 என்று சொல்லி அரியநாயகம் தன் பணப்பையை எடுத்தான். அதிலிருந்த 1 ரூபாய் நோட்டு புத்தகத்தை எடுத்து 20 ரூபாயை பீத்து காத்தான் கையில் கொடுத்தான். காத்தான் அந்த நோட்டு கத்தையை வாங்கி காற்றிலே பறக்க விட்டுவிட்டு, உங்க பணம் ஒன்றும் இல்லாமலே என் கவலையெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. குழந்தை போனதுக்கு அப்புறம் எனக்கு பணம் எதுக்கு என்றான். அவனுடைய உதடுகள் துடித்தன. கண்ணீர் தாரதாரையாக பெருக்கெடுத்தது. அதை பார்த்த அரியநாயகத்தின் கண்களிலும் நீர் துளித்தது. அவன் வாய் அடைத்து நின்றான்.